கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போயிங் ரக விமானம் விபத்துக்குள்ளானது ஒட்டுமொத்த உலகையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்தாகக்கூடிய சூழல் என்பது நிலவி வருகிறது. எனவே இது தொடர்பாக விளக்குவதற்காக விமானவியல் வல்லுநர் வசந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்கள். இப்போ தொடர்ந்து விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரத்து செய்யப்படுறதா தகவல்கள் கிடைக்கப்படுது. அதற்கான காரணம் என்ன? முதல்ல இது போன்ற தகவல்கள் இப்போ கிடைக்கப்படுறதா பார்க்கும்போது நீங்கள் ஒரு வல்லுநராக எப்படி பார்க்குறீங்க? இப்போது இந்த அகமதாபாத் இன்சிடென்ட்க்கு அப்புறமா நிறைய இஷ்யூஸ் நியூஸில் வருது. சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ளைட் டேக் ஆஃப் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஆல்ரெடி இருந்த அந்த சேஃப்டி ப்ரிகாஷனுக்கான த்ரெஷோல்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது முன்ன ஒரு சின்ன ஒரு ஃபால்ஸ் எல்லாம் வந்தாலும் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்த சுச்சுவேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குமோன்ற தகவல் தெரிஞ்சாலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். இட் டசன்ட் மீன் அதில் அந்த ஃப்ளைட்ஸில் இஷ்யூஸ் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, அதை தாண்டி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போது விமானம் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா அந்த ஹைட்ராலிக்கில் பிரச்சனை, அதே போல் தரையிறங்குறதுல பிரச்சனை அப்படின்னு பல பிரச்சனை இருந்துச்சு. நேற்று கூட 5 விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஒரு சில விமானங்கள், அதாவது அகமதாபாத் விமான நிலையத்திலேயே திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. விமானம் ரத்து செய்யப்பட்டு பயணிகள் திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. அப்போ ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, அதற்கான கைட்லைன்ஸ் என்ன சார்? ஓகே, இப்போது டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் ஒரு ஃப்ளைட்டை பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஏர்லைன்ஸ் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா சில சிஸ்டமேட்டிக் செக்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டிரான்சிட் அகமதாபாத்லேருந்து சென்னை சென்னையிலேருந்து இன்னொரு ஊருக்கு போகுதுன்னா அந்த டிரான்சிட்னு சொல்லக்கூடிய அந்த 45 மினிட்ஸில் ஒரு டிரான்சிட் செக்ஸ்ன்னு சொல்லுவோம். பேசிக்காக என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறமா ஓவர் நைட், இப்போ நைட் ஏர்போர்ட்டில் நைட் ஹால்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நைட் செக்ஸ்ன்னு பண்ணுவாங்க. இது யூஸ்வலாக ரொட்டீனாக பண்ணுறது. டிரான்சிட் செக்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் பண்ணுவாங்க, நைட் செக்ஸ் ஒரு 6 to 7 hours பண்ணுவாங்க. அதை தாண்டி பீரியாடிக்கலாக இப்போ நம்ம கார் பைக் வாங்குகிறோம், 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 5000 கிலோமீட்டர் சர்வீஸ் இருக்க மாதிரியே ஃப்ளைட்ஸில் ABCD அப்படின்ட்டு 4 டைப்ஸ் ஆஃப் செக்ஸ் இருக்குது. இதில் A எப்படின்னா 400 to 600 hours ஃப்ளை ஆயிடுச்சு அப்படின்ற சமயத்தில் பேசிக்காக என்னென்ன மெயின்டெனன்ஸ், அந்த இன்ஸ்பெக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஹை எண்டு பார்த்திங்கன்னா D செக். அது பார்த்திங்கன்னா எவ்ரி 10 years பண்ணணும். 10 years பண்ணும்போது கம்ப்ளீட்னா அது கம்ப்ளீட் MRI அண்ட் சர்ஜரி மாதிரி. மொத்தமாக ஃப்ளைட்டு இன்ஜின் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, பாடிஸ் எல்லாம் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. கம்ப்ளீட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு மறுபடியும் அசம்பிள் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பார்ட்ஸ் மாற்ற வேண்டியது இருக்குது, இல்லை இன்ஜின்ஸில் ஏதாச்சும் முக்கியமான பொருள் மாற்ற வேண்டியது இருக்குதுன்னா அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அசம்பிள் பண்ணி சர்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் இட் வில் டேக் ஆஃப். இப்போது விமானங்கள் புறப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக சமீப காலங்களில் கண்டறிகிறாங்க. ஏன் இந்த அளவுக்கான இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்தும் இந்த குழுக்கள் இருக்குது, பல சோதனைக்கு பிறகாக தான் டேக் ஆஃப் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கூட டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா வானில் இருக்கும்போது தொழில்நுட்ப கோளாறுகள் கண்டறியப்படுது அப்படின்ற மாதிரியான தகவல் வருது. ஏன் அதை நம்ம முன்கூட்டியே கணிக்க முடியலையா? என்ன சிக்கல் இருக்குது அதில்? ஏரோநாட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு அலாஸ்கா ஏர்லைன்ஸில் என்ன பண்ணாங்கன்னா டோரில் ஒரு நாப்ஸில் ஒரு 4 போல்ட் மிஸ். அலாஸ்கா ஏர்லைன்ஸில் அது எப்படின்னா நார்மல் ரொட்டீன் செக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் கண்டுபிடிக்க முடியாது. மேஜர் ஓவரால் நான் சொன்ன இந்த D செக்ஸில் அந்த மாதிரி செக்ஸ் பண்ணும்போது தான் தெரியும், இல்லாட்டி மேலே ஃப்ளை ஆகும்போது தான் அதை ஃபீல் பண்ண முடியும் அந்த டிஃபெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தோன்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏர்லைன்ஸ் இருக்கிற எல்லா ஏர்க்ராஃப்ட்டுமே கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா FAA உள்ளே அந்த மேனுஃபேக்சர் பண்ணி அந்த பர்டிகுலர் மாடல் இருக்கிற எல்லா ஏர்க்ராஃப்ட்டையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு பிளான்ட்டில் போய்ட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆடிட் பண்ணி பார்க்கும்போது புதுசாக டெலிவரிக்கு இருந்த ஃப்ளைட்ஸ்லேயே அந்த இஷ்யூஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சில டிஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் எண்ட்லேருந்து வர டிஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் ரொட்டீன் செக்ஸில் நம்மளால் பார்க்க முடியாது. சரி, இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங்கில் வரக்கூடிய டிஃபெக்டை நம்மளால் ரொட்டீன் செக்கில் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறோம். 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே போயிங்கில் இருக்கக்கூடிய 737 அது நிறைய ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுச்சு, விவாதத்துக்கு டிபேட்டுக்கு வைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் அட்வான்ஸ் மாடல்னு சொல்லி 787 வந்துச்சு. இப்போது 787 10 இயர்ஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இதுக்கு 30 வருஷம் லைஃப் கொடுத்துருந்தாலுமே கூட 10 இயர்ஸ் தாண்டிடுச்சு. இப்போ இது சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறையா இப்போது 787 இப்போ இன்னைக்கு விபத்துக்குள்ளாக இருக்குது. நேற்று வந்ததுலேயுமே கூட 2-3 ஃப்ளைட் தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லப்பட்டதும் 787 போயிங் ரக விமானம் தான். அப்போ இந்த போயிங் ரக விமானம் அட்வான்ஸ்னு சொல்லப்பட்டாலும் கூட இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துக்கு அதை சோதனைக்கு உட்படுத்தணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக இப்போதைக்கு கவர்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இருக்கிற எல்லா போயிங் ஏர்க்ராஃப்ட்ஸையுமே கிரவுண்ட் பண்ணிவிட்டு செக்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கிட்டத்தட்ட எக்ஸ்பென்சிவ். அது ஃபீஸிபிலிட்டியாக இல்லையாங்கிறது ஏர்லைன்ஸை பொறுத்து தான். ஏன்னா அந்த செக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு பொருளெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணிவிட்டு வேறு ஏர்க்ராஃப்ட் வாங்குற காஸ்ட்டே வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க. பட் என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செக்ஸ் லெவலில் போகிறது மேண்டேட்ரி. இப்போது விமான விபத்துக்கள் அப்படின்றது வந்து யாருடைய பொறுப்பு? ஏன்னா ஹியூமன் எரரால் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னதான் ஃப்ளைட்டாக இருந்தாலும் அது ஒரு மிஷினரி தான், மிஷின் எரர்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த விமான விபத்து அகமதாபாத்தை பொறுத்தவரையுமே கூட 2-3 தியரிகள் வைக்கப்படுது. அந்த இருக்கக்கூடிய இறகுகள் வந்து சரியாக வந்து ஹேண்டில் பண்ணலை, இதனால் விபத்து நிகழ்ந்ததுன்னு ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி பவர் செக்டார் வந்து முறையாக அதுக்கு கொடுக்கப்படலை, பவர் செக்டார் ஃபெயிலியர் ஆனதுனால விபத்து ஏற்படுதுன்னு இன்னொரு தியரி. அப்போ இங்கே நடக்கக்கூடிய இந்த விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் யார்? ஏன்னா பொதுமக்கள் 242 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அது தவிர்க்க முடியாத அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு சார்? ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பேசினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜிக்கல் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இதை தாண்டி இப்போ என்னதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டாக இருந்தாலும் ஒரு மாடர்னைசேஷன் வந்தாலும் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்குது அப்படின்னாலும் அது இட்ஸ் எ டெக்னாலஜி. ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது கவர்னன்ஸ் பார்ட்டில் வரும். இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் பார்ட்டை ஏவியேஷன் செக்டரில் டீல் பண்ணுறது டிஜிசிஏ, டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் ஆக்ட் பாஸ் பண்ணி இது பண்ணுற ஒரு கவர்மெண்ட் பாடி. அவங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது என்ன பண்ணணுன்ட்டு. டிஜிசிஏ வந்து ரெகுலேட்டரி பாடி as well as இன்வெஸ்டிகேட்டிவ் பாடி. அவங்களுக்குன்னு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டின்னு புதுசாக வந்து ஒரு புது டிபார்ட்மெண்ட்டு கொண்டு வரணும். 2013 இதுக்கான பில்லு பாஸ் பண்ணாங்க. லாஸ்ட் செஷனில் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால பார்லிமெண்ட் எலெக்ஷனால் டிசால்வ் ஆகிடுச்சு, அதனால் பில்லு லேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த பில்லை இப்போ திரும்ப கொண்டு வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இதுவும் ஸ்டாச்சுரரி பாடி மாதிரி தான், பட் அதிகமான பவர்ஸ் இருக்கும், என்ஹான்ஸ்டு பவர்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன இப்போ இருக்கிறத விட லிமிடேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஒரு மினிஸ்ட்ரியில் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் அது. இப்போ சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டின்னு வந்துருச்சுன்னா தே வில் ஹேவ் their own powers, பட் ஸ்டில் இட்ஸ் லிமிட்டட். இப்போ இந்த அகமதாபாத் ஏர்க்ராஃப்ட் நடந்திருக்கு இல்லையா, இப்போது இது வந்து அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு தெரியணும், பப்ளிக் வைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கா? இருக்குது. பட் இப்போ இருக்கிற ரூல்ஸ் பிரகாரம் அவங்க நினைச்சா ரிலீஸ் பண்ணலாம், இல்லாட்டி தே கேன் ஹைட். பட் ஒரு சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஒரு ஸ்டாச்சுரரி பாடி வித் அட்டானமஸ் பவரோடு வந்துச்சுன்னா தே ஆர் பைண்ட் டு சப்மிட் த ரிப்போர்ட். ஏன்னா டிஜிசிஏ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் ஒரு அட்டானமஸ் பாடியாக வந்துச்சுன்னா தே ஆர் லைபிள் ஃபார் பார்லிமெண்ட்டுக்கு அவங்க பதில் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் செபி இருக்காங்க, ட்ராய் டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாடி வந்துட்டால் இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும். இப்போது தொடர்ந்து வந்து விமானம் தொடர்பான செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. இதனால் வந்து விமானத்தில் பயணிக்கக்கூடிய மக்களும் ஒரு புறத்தில் வந்து அச்சமடையக்கூடிய சூழல் அப்படின்றது உருவாகிருக்கு. இப்போ இப்படியான சூழ்நிலையில் பொதுமக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன, கருத்துக்கள் என்ன சார்? கண்டிப்பாக என்ன கேட்டாக்கா அது பயப்படக்கூடிய விஷயம் இல்லை. பிகாஸ் ஸ்டில் ஃப்ளையிங் ஏர் தான் வந்து இருக்கிறதுல சேஃபஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீங்கள் 5000 வாட்டி காரில் போனீங்கன்னா ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவே விமான பயணம் போது 10 லட்சம் தடவை ஃப்ளைட்டில் போனீங்கன்னா ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உயிர் போகிற அளவுக்கு ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் நடக்கணும்னா 1 கோடி தடவை ட்ராவல் பண்ணால் தான் ஒரு வாட்டி வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலி ஸ்பீக்கிங் ஃப்ளையிங் ஏர் இஸ் நாட் டு வரி அபவுட். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போது விமான விபத்துக்களை பொறுத்த வரைக்கும் மற்ற வேலை நாடுகளுக்கும் இந்தியாவுக்குமான இந்த ஒரு திரும்ப எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்ன டிஜிசிஏ சொன்னல, அதுலேருந்தே கூட நீங்கள் நம்ம ஊரில் டிஜிசிஏ இருக்குது, ஃபாரின்லாம் எப்படி இருக்குது? சார், இப்போது விமான சேவையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஜிசிஏ வந்து முழு கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ மேலை நாடுகளாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் வந்து எந்த மாதிரியா ஃபாலோ பண்ணுறாங்க? இப்போ மற்ற நாடுகளில் வந்து லண்டன், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளெல்லாம் வந்து விமான விபத்துக்கள் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்கா, எந்த மாதிரியான சூழல் இருக்குது சார் இந்த விமான சேவையை பொறுத்த வரைக்கும் மற்ற நாடுகளில்? அதான் மறுபடியும் நான் வந்து அந்த கவர்னன்ஸ் பார்ட்டை பற்றி தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். யூஎஸ் யூகேலலாம் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் தர் அட்டானமஸ் பாடி. யூஎஸில் வந்து ஃபெடரல் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் எஃப்ஏ இருக்குது. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இஏஎஸ்ஏன்னு இருக்குது. ஸோ அவங்களுடைய ரோல் என்னென்னா, சின்ஸ் தேர் அட்டானமஸ் பாடி, இப்போது போயிங் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுக்கு உள்ளவே போயிட்டு தே கேன் ஆடிட் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ டிஜிசிஏனால அதை பண்ண முடியாது. நம்ம ஊரில் சிஏஏ கொண்டு வந்தாங்கன்னா மேபி தே கேன் டூ.
ஏன்னா ஃபினான்ஷியலியும் இவங்களுக்கு பவர்ஸ் இருக்கும் அண்டு பொலிட்டிக்கலியும் இவங்களுக்கு பவர் இருக்கும். அண்ட் இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, மேன் பவர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிசியில் இருக்கிற மேன் பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதே வந்து யூபிஎஸ்சிட்ட கொடுத்து யூபிஎஸ்சிலாம் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பட் சிஏஏ வந்துச்சு அப்படின்ற சமயத்தில் தே கேன் ரெக்ரூட் their own டீம். ஸோ டெக்னிக்கலி வயபிலிட்டி எல்லாமே பார்த்து தே கேன் டூ their own. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் நம்ம, ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸில் யாரும் எந்த கவர்மெண்ட்டுமே வந்து டேட்டா ஏர்லைன்ஸ் ரன் பண்ணல. எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டார்ஸ் தான் இருக்குது. நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் ஏர்லைன்ஸ் வாஸ் ரன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இப்போ 2002 ப்ரைவேட்டைசேஷன் ஆயிருக்கு. இல்லை இப்போது இதில் ஒரு பார்வை இருக்குல்ல சார், இப்போது அரசுக்கிட்ட இருக்கும்போது இது போன்ற வந்து விமான விபத்துகள் ஏற்படும் போது அரசு பொறுப்பாகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் மக்கள் மத்தியில். இப்போ இதை தனியார் மயத்தில் இல்லை தனியார்கிட்ட கொடுக்கும்போது, ப்ரைவேட்டாக கொடுக்கும்போது அது சேஃபாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு காமனாகவே இருக்கும். அது சேஃபாக இருக்குமா? அது நிச்சயமாக சேஃபாக தான் இருக்கும். இந்த டேர்ம் எப்படி எடுத்தாலும் ப்ரைவேட்டைசேஷன் நல்லதா கெட்டதான்ற கொஷனுக்குள்ளே கொண்டு போகும். ஸோ ப்ரைவேட்டைசேஷன் ஆப்வியஸ்லி அது வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்க்கு வந்து வில்லன் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டைசேஷன் மூலியமாக நம்மளோட இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஃபிஸ்கல் டெஃபிசிட்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் மல்டிபிள் இதில் நம்ம இன்னும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் கவர்னன்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா தே வில் ஹேவ் their own மெயின்டெனன்ஸ். அவங்க ஏர்க்ராஃப்ட்லாம் நல்லா இருந்தால் மட்டும் தான் தே கேன் earn மணி. ஸோ அந்த சமயத்தில் குவாலிட்டியில் தே வில் நாட் காம்ப்ரமைஸ். ஸோ இதுக்கு என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா, அந்த சிஏ பாடி கொண்டு வந்தாங்க, கவர்மெண்ட் மறுபடியும் பில் பாஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இட் வில் ஓவரால் அட்மினிஸ்டர் ஆல் த இந்தியன் ஏவியேஷன். தொடர்ந்து இந்த விமான சேவை தொடர்பாகவும் விமான போக்குவரத்து தொடர்பாகவும் பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி சார்.